Hello friends, good afternoon. So என் பேர் வந்து அஜேஷ். நம்ம வந்து வீக்லி அப்டேட் பார்த்துக்கிறோம். அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம 12 இருந்து 16 மட்டும் இருக்கிற செப்டம்பர் இருக்கிற கோல்டு அப்டேட் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான். ஸோ ஆல்ரெடி இது வந்து நம்மளோட லாஸ்ட் வீக் வந்து நான் ட்ரா பண்ண வீக்லி சார்ட். ஸோ அந்த வீக்லி சார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ட்ரெண்ட் லைன் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ரன் ஆன மார்க்கெட் எகெயின் இதிலேருந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் கிடச்சிட்டு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு டவுன் வந்திருக்கு. ஸோ மேபி இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த அளவு நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது, பெரிய பிக் நியூஸ் ஒன்றும் இல்லை, சும்மா நார்மல் நியூஸ் தான். ஸோ கட்டாயம் நீங்கள் நியூஸ் டைம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளோட லைவ் சார்ட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்பும் நீங்கள் அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து இந்த சண்டே வந்து நான் வந்து அப்டேட் தருவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கிளாஸ் ஜாயின்டாக வரவங்க எனக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்குரிய ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க போனால் இந்த அப்டேட் வந்து நான் நேற்று நைட் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் ஒரு சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இந்த 50% மேலே மார்க்கெட் வந்து இந்த கோல்டன் ஜோன்லேருந்து 50% மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சுருந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை, இந்த ஜோனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நடக்கும்ன்ட்டு. மேபி இது ஒரு ஷார்ட் டைம் அப்டேட் தான். இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் திரும்பவும் ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் மட்டும் இந்த சார்ட்டை வந்து ஷார்ட் டைமுக்குரிய சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. ஸோ நம்ம வீக்லி அப்டேட்ஸ் பார்த்துக்கிறோம். நான் இதில் வந்து தேவையில்லாத எல்லாமே ஃபஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம், ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கிறோம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம வளமையாக பார்க்குறது மந்த்லேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த் சார்ட் நம்ம போய்க்கிறோம். மந்தில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான பாயிண்ட்ஸ் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இது நம்மளுக்கு இந்த 1710 வந்து ஒரு நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்மால் சப்போர்ட் தான், மேஜர்னு சொல்ல இல்லாது. ஏன்னா இந்த மந்த் வந்து க்ரீன் கலர் கேண்டலில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக மாறத்துக்கு மெயின் சப்போர்ட்டாக மாறத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வீக்லி சார்ட் பார்த்துக்குருவோம். மந்த் சார்ட் ஹை கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மந்த் எவ்வளோ தூரம் ஹை நம்மளுக்கு போயிருக்குன்னு அந்த இதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட் நம்ம போனீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டில் இருக்க இந்த லோவையும் இப்போதைக்கு நோட் பண்ணுவோம். ஏன்னா மேபி திரும்ப மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைட் வரக்குள்ளே இந்த லோ வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது 1690 அப்ராக்ஸாக எடுக்கிறோம். ஸோ அப்ராக்ஸாக நீங்களும் யூஸ் பண்ணிக்கிறீங்க 1690. ஷார்ட் டைமில் நம்ம அதை கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட்டில் இருக்க ஸ்மால் சப்போர்ட்டையும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன், இந்த ஜூன். ஸோ இந்த ஜூனுக்கு நம்ம 1712 வந்து நீங்கள் எடுங்க. 13 விட 12 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட். ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்ல ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த ஜூனை நான் இப்போதைக்கு நோட் பண்ணுறேன். இது வந்து 1717. ஸோ 1717 வந்து ஒரு நல்ல ஒரு ஜோன். ஸோ கண்டினியூ ஆகிட்டுருக்கு அந்த ஜோன். மேபி இதை பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு வீக்லி நாங்கள் எதிர்பார்த்தது வந்து இந்த வீக் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மார்க்கெட் கொஞ்சம் அப்சைட் போகணும். பட் அது கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் இனிமேல் சைட்வே தான். ஸோ இன்ட்ராடே போய்க்கிறோம். இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சைட்வே. இந்த ரேஞ்சும் மார்க்கெட் இன்னுமே நம்மளுக்கு கரெக்டாக பிரேக் அவுட் கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் இது ஒரு சாம்பிளுக்கு வரைகிறேன். ஸோ இந்த ஜூன் நமக்கு ஒன்று இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் வந்து வெளியில் போகணும், இதிலேருந்து மார்க்கெட் அப்சைட் போகணும், இல்லாட்டி டவுன் சைட் போகணும். ஸோ இதுக்காகத்தான் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணால் நம்ம கொஞ்சம் லாங் சேல் எடுக்கிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இன்ட்ராடேயில் பார்த்துக்கிறோம். இன்ட்ராடேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இதை வந்து நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல. இந்த ஜூனை நம்ம வந்து 1717 எடுத்திருக்கோம். அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் நமக்கு தேவை தான், இந்த பாயிண்ட் நான் அது க்ரீன் கலரில் ஆட் பண்ணுவேன். இதை வந்து நீங்கள் 17.8 அப்ராக்ஸாக 1720 எடுங்க. இப்போதைக்கு நான் வந்து 820 எடுத்தேன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து தான் மார்க்கெட் திரும்ப வந்த மார்க்கெட் திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ளே இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. திரும்ப இந்த ஜூன் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 4 ஹவர் போய்க்கலாம். 4 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ். நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. நான் அந்த ட்ரெண்ட் லைனையும் நான் இப்போதைக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ அது வந்து அப்சைட்டுக்குரிய ட்ரெண்ட் லைன். ஏன்னா மார்க்கெட் வந்து அப்சைட்டில் க்ளோஸ் வச்சுருக்கனால நம்ம வந்து அப்சைட் பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ டவுனுக்குரிய ட்ரெண்ட் லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்.
அது கொஞ்சம் பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. பட் நல்ல கன்ஃபர்மேஷன் இல்லை இன்னும் இது வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். நம்ம பார்க்க போனால் இந்த இடத்துல தான் கனெக்ட் பண்ணோம். கன்ஃபார்மானது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல பார்க்கல இது பிரேக் அவுட் பண்ணால் மாதிரி தான் நமக்கு தெரியுது. பட் இது ஃபேக் பிரேக் அவுட்டாகவும் இருக்கலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை நீங்கள். ஸோ அது ஏன்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட்னால நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் திரும்ப இதை ரிஜெக்ஷன் கொடுக்கக்குள்ள நீங்கள் திரும்ப டவுன் சைட் போகலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு செல் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷனான செல் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 1710 கீழே நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். இந்த முறை 1710 கீழே மார்க்கெட் பிலோ நம்மளுக்கு வரக்குள்ள மார்க்கெட் கட்டாயம் 1700 மட்டும் 700 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி அதிலேருந்து பை ஆப்ஷன் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. நமக்கு நல்ல செல் ஆப்ஷன் செகண்ட் செல் ஆப்ஷன் இது தான். இதுக்கு கீழே நமக்கு வந்து 1680 மட்டும் மார்க்கெட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னுமே அந்த பாயிண்ட் வந்து ரீச் ஆகலை. மேபி அந்த மேஜர் சப்போர்ட் வந்துட்டு மெயின் சப்போர்ட் வந்துட்டு அதிலேருந்து மார்க்கெட் பை சைட் போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் அது ரீச் ஆகாதனால வெயிட் பண்ணுவோம். ட்ரெண்ட் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. பை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலை. ட்ரெண்ட் ஆனதுக்கு பிறகு தான் சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம வந்து பை ஆப்ஷன் போகலாம். ஸோ இது எல்லாம் அப்டேட் ஓகே. செல்லுக்குரிய அப்டேட், பைக்குரிய அப்டேட்ஸ் பார்த்துக்குறோம். இப்போ நம்ம பைக்குரிய அப்டேட் பார்க்கல இந்த 17 நமக்கு வந்து 1724 ரன் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் வந்து திடீர்னு சடனாக மேலே போணுச்சு நேற்று. ஸோ மேலே போயிட்டு 1729 மட்டும் மார்க்கெட் வந்து இதிலேருந்து ஈவினிங் நியூஸ் டைமில் மார்க்கெட் திரும்ப ரிட்டன் டவுன் வந்துருச்சு. ஸோ பிஃபோர் நியூஸ் டைமுக்கு மேலே இருந்த மார்க்கெட் ஆஃப்டர் நியூஸ் டைமுக்கு பிறகு அது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. ஸோ மார்னிங் ஏஷியா மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்போ நமக்கு பை சைட் போகும். பை சைட் நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம் பை சைட் இது. பை சைட் வந்து 1730 மேலே மார்க்கெட் இந்த முறை பிரேக் அவுட் கிடச்சின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 1744 இருக்கும். 1750 மட்டும் எதிர்பார்க்கலாம். பட் 1754க்கு 50க்கு 52க்கு முன்னுக்கு நல்ல ஒரு ஜோன் இருக்குது நமக்கு. இந்த 44 இந்த 44 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா மட்டும்தான் நமக்கு இந்த 50 52 55 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நான் அப்ராக்ஸாக வந்து ஷார்ட் இது வீக்லி சார்ட்னால இந்த ஜோன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். மேபி இந்த இது இப்படி கண்டினியூவாக சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் இப்படி போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சிருச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள நீங்கள் இந்த இடத்துல இருந்து டவுன் வரும். ஸோ செகண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். செகண்ட் டைம் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணக்குள்ளே நம்ம கட்டாயம் டாப் ப்ளஸ் வந்து பிரேக் அவுட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை ரெட் கலரில் லைட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்துட்டோம். நமக்கு வந்து 50% கொஞ்சம் பார்த்துக்கிறோம். நான் ஏன் இப்போ 50% பார்க்குறேன்னா இந்த ஜோன் 50லேருந்து நான் பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நடந்த விஷயத்துலேருந்து பார்ப்போம். ஸோ நடந்த விஷயத்துலேருந்து பார்க்கல ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த 1720 தான் மெயின் ஜோனாக இருக்குது. அதே மாதிரி 1725 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1730 வந்து உங்களுக்கு நல்ல ஜோன். இந்த 1730 பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகக்குள்ள உங்களுக்கு பை ஆப்ஷன். ஸோ இப்போ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிடுவோம். நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் தேவை 1729. ஸோ இதில் வந்து 1730 ஆக்கிடுவோம் அப்ராக்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு டவுன் சைடுக்கு வந்து நம்மளுக்கு 1710. ஸோ ரேஞ்ச் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 1710லேருந்து 1730க்குள்ளே மார்க்கெட் இப்போது சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதை விட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனதுக்கு பிறகு உங்கள் லாங் பை லாங் செல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கீ ஜோன்னா நம்ம கீ ஜோன் வந்து இதுக்குள்ளே எடுத்துக்கிடுவோம். ஸோ இதை வந்து நான் நோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஜோனில் தான் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து 1777லேருந்து 1724 அதுக்கு முன்னுக்கு 1720. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது இவ்வளவுமே நம்மளுக்கு கீ ஜோன் தான். ஸோ இந்த கீ ஜோன் அபவ் மேலே போக்குள்ள கட்டாயம் 1744 போக சான்சஸ் இருக்குது. சாரி 1730 அதுக்கப்புறம் 1744. ஸோ பிலோ செல்லுக்கு சொல்கிறேன். பிலோ போக்குள்ள நமக்கு கட்டாயம் 1710 வரும். 1710க்கு பிறகு 1705
ஸோ 1705 கிடச்சின்னா 1700 போக சான்சஸ் இருக்குது. ஸோ 1700க்கு பிறகு நமக்கு டவுன் ட்ரெண்ட் கிடைச்சா மட்டும்தான் பிரேக் அவுட் கேண்டல்ஸ்டிக் பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் டவுன் சைடில் நமக்கு வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு ரிட்டர்ன் திரும்ப டவுன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. எகெயின் இந்த 1755க்கு மேலே தான் லாங் பை லாங் சேல் இருக்குது. ஸோ வேணால் அதையும் நோட் பண்ணிக்கிறோம். மற்றது இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் வீக் வந்து மேபி நமக்கு இந்த 1755க்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா 1750 1752 1755 ஸோ இந்த ஜூன் இவ்வளோத்தையும் மார்க்கெட் வந்து எபோவ் இதுக்கு மேலே போணுச்சுன்னா நம்ம கொஞ்சம் லாங் பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் வந்து டெய்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன், ட்ரை பண்ணலாமான்னு. மஸ்ட்டாக அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு மஸ்ட். ஸோ இதில் வேறு பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம இதில் பார்த்துட்டோம். நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த 1730 1710 லாங் டைமுக்கு வீக்லி சார்ட். ஸோ இதில் நோட் பண்ணிக்கிறோம். இது வந்து வீக்லி சார்ட். ஓகே, 12 to நமக்கு 16 செப்டம்பர். ஸோ இது வீக்லி சார்ட். ஸோ ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இது ப்ரீவியஸாக ட்ரா பண்ண விஷயம். ஸோ ஷார்ட் டைம் அப்டேட். ஸோ இதில் ரிமூவ் பண்ணிக்கிறோம் தேவையில்லாதெல்லாம். ஸோ கோல்டன் ஜோன், இப்போதைக்கு இந்த ஜோன் நமக்கு தேவைப்படாது. ஃபிபினாஷி நான் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேபி மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி திரும்ப எகெயின் மார்க்கெட் டவுன் வரக்குள்ளே கட்டாயம் நமக்கு வந்து இதே சேம் ஆப்ஷன் தான், டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. இது நம்ம ஷார்ட் டைமுக்கு பார்க்குறோம், 1 ஹவருக்கு. கட்டாயம் வந்துச்சுன்னா இந்த 1710 கீழே பிலோ நமக்கு நல்ல ஒரு டவுன் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். பட் உடனே எடுக்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள். 1708 இல்லாட்டி 07க்கு பிறகு நீங்கள் நல்ல பிரேக் அவுட் கிடைக்கக்குள்ள டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ 1694 இல்லாட்டி 94 எடுக்கிறேன் இப்போதைக்கு. 94 கீழே வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து 90 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி பை ஆப்ஷன் கண்டினியூவாக இருந்தால், இதிலேருந்து பை கண்டினியூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வெயிட் பண்ணுங்கள். நமக்கு நல்ல கரெக்டான பை வந்து கரெக்டான பைன்னு சொல்ல போனால் நமக்கு 1725க்கு மேலே நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இந்த 1725க்கு மேலே நமக்கு பை ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் நமக்கு 1730 கன்ஃபார்ம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஷார்ட் டைம் பார்க்குறதுனால இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இந்த முறை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் 1344 நான் எதிர்பார்க்குற விஷயம். 44 மட்டும் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். டவுன் சைட் வந்தால் கட்டாயம் இது பிரேக் அவுட் ஆகும். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லாம் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் டவுன் சைட் வர சான்சஸ் இருக்குது. சேம் பாயிண்ட்ஸ் தான், டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த முறை. நான் இது வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ கீ ஜோன் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். கீ ஜோன் வந்து நம்ம இதில் இந்த லோவில் தான் நான் எடுக்கிறேன். இந்த லோவிலேருந்து நேற்று நடந்த ஃபுல் பை. இதில் கீ ஜோன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1710 தான். அதே விஷயந்தான். நீங்கள் வந்து இந்த 1710 வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஏன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு ஜூம் திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதில் 1710 1712 1708 இந்த ஜூன் வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து நான் டாட் லைன் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ரெட் கலர் ஆட் பண்ணுவோம், அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெட் லைன் நான் இதுக்கு ஒரு அப்டேட் தரேன். இப்போ இதில் நமக்கு மென்ஷன் பண்ண ரெட் லைன்னு. ஸோ இந்த ரெட் லைன் வந்து நம்மளுக்கு ஒரு கீ ஜோன். ஸோ இந்த கீ ஜோன் 1710 திரும்பவும் சொல்கிறேன். ஸோ எபோவ் நம்ம பை
ஜோன் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கும். ஸோ ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது பை ஜோன் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷார்ட் டைமுக்கு சொல்கிறேன், லாங் டைம் வந்து செல் தான். பிலோ நமக்கு செல் ஜோன், நீங்கள் பிலோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து செல்லுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தொடங்கிடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எந்த சைட் போகும்னு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், மண்டே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். மண்டே மார்க்கெட் வந்து 10:30 இல்லாட்டி ஒரு ஃபஸ்ட் வந்து 10:30 மட்டும் வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஒரு 1:30க்கு பிறகு நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் வரும் மார்க்கெட் வந்து எந்த சைட் போகணும். ஸோ ஈரோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம எடுப்போம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ், வேறு அப்டேட்ஸ் இல்லை. உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. கட்டாயம் நம்மளோட லைவ் வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து இந்த சண்டே வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன், நான் மெயின் சேனலில் கொடுப்பேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்.